கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான சூப்பர் ஓவரை எதிர்கொள்ள பூரனை தேர்வு செய்தது தவறு என கிரிக்கெட் ரசிகர்களும் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வர அணியின் தலைமை பயிற்சியாளர் தங்கள் தேர்வு சரிதான் என்று கூறியுள்ளார். IPL போட்டியின் சூப்பர் ஓவரில் ஃபார்மில் இல்லாத நிக்கோலஸ் பூரனை கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் சுனில் நரேனை எதிர்கொள்ள அனுப்பியதை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் நியாயப்படுத்தினார். இந்த IPL சீசனில் அதிகபட்சமாக 22 ரன்கள் மட்டுமே எடுத்து ரன்கள் எடுக்க மிகவும் சிரமப்பட்டு வரும் பூரன் நரேன் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். சூப்பர் ஓவரில் லக்னோ அணி 2 விக்கெட்டுக்கு 1 ரன் எடுத்திருந்தது. போட்டியை வெல்ல KKR அணிக்கு ஒரே ஒரு பந்து மட்டுமே தேவைப்பட்டது. பூரனின் சாதனைகளை பார்த்தால் உலக கிரிக்கெட்டில் வேறு யாரையும் விட அவர் சுனில் நரேனை அதிகமாக எதிர்கொண்டிருக்கிறார். எனவே அவரே சிறந்த தேர்வு என்று உணர்ந்தோம் என்று போட்டிக்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் லாங்கர் கூறினார். அவர் இன்னும் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தவில்லை என்பது தெரியும். அதை பூரனும் ஒப்புக்கொள்வார். ஆனால் ஒரு சூப்பர் ஓவரை யாராவது கையாள முடியும் என்றால் அது நிக்கி பூரன் தான் என்று நாங்கள் நினைத்தோம். அவர் சிரமப்பட்டிருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக அது கைகூடவில்லை என்று அவர் மேலும் கூறினார். இதில் ஒரு சிறிய வரலாற்று நிகழ்வும் உள்ளது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஒரு மெய்டன் சூப்பர் ஓவரை 2014ஆம் ஆண்டு கரீபியன் பிரீமியர் லீக்கில் நரேன் தான் வீசியிருந்தார். அந்த நிகழ்விலும் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்த பேட்ஸ்மேன்களில் பூரனும் ஒருவர். எனவே தலைமை பயிற்சியாளர் கருத்தின்படி பூரனின் பெயர் ஒருமனதாக முன்வைக்கப்பட்டதை உணரப்படுகிறது. ஆனால் கடினமான சூழ்நிலையை அவரால் கையாள முடியாத நிலை ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. பூரன் தன்னை நிரூபிக்க இன்னும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கடைசி 2 ஓவர்களில் 43 ரன்களை விட்டுக் கொடுத்திருக்காவிட்டால் லக்னோ வென்றிருக்க வாய்ப்பும் உண்டு.